ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கரப்டான பென்ட்ரைவை எப்படி நம்ம லேப்டாப் இல்லாட்டி பிசி மூலமாகவே சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் கரப்ட் ஆச்சுன்னு எப்படி பார்க்குறோம்னா, நம்ம பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ண உடனே ஃபார்மட் கேட்கும். ஃபார்மட் பண்ணாலும் ஃபார்மட் ஆகாது. ஸோ அதுதான் கரப்ட் ஆனிச்சுன்றதுக்கான ஒரு சின்ன அடையாளம் மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட பென்ட்ரைவ் இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் நான் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ் சரியாக தெரியலைன்னா நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் என்னோடய பென்ட்ரைவ் கரெக்டான பென்ட்ரைவ் வந்து இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ ஃபார்மட்னு சொல்லிட்டு கேட்கும். நான் பல தடவை ஃபார்மட்டும் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு வந்து ஃபார்மட் ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மட் கேட்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டார்ட் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் டிஸ்க்கு பார்ட்டுன்னு நினைங்க. உங்களுக்கு தெரியலன்னா டிஸ்பிளேல காமிக்கிறேன். டிஸ்க்கு பார்ட் DISKPART என்ட்ரு கொடுங்க. எஸ் ஆன் ஒன் கேட்கும், எஸ் கொடுத்துங்க. அப்போ இன்னொரு டேப் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் நான் சொல்கிற அப்படியே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். லிஸ்ட்டு LIST ஸ்பேஸ் விட்டுட்டு DISK லிஸ்ட்டு டிஸ்க். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ டிஸ்க்கு 0, டிஸ்க் 1, டிஸ்க் 2ன்னு சில நேரம் காமிக்கும். ஸோ இதில் டிஸ்க்கு 0ன்றது என்னென்னா என்னோடய லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் 500 GB ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ டிஸ்க்கு 1ன்றது என்னென்னா என்னோட பென்ட்ரைவ் காமிக்குது. 32 GB பென்ட்ரைவ், 29 GB ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 29 GB காமிக்குது. சில நேரம் உங்களுக்கு டிஸ்க்கு 2ன்னு கூட காமிச்சு அதில் வந்து பென்ட்ரைவ் காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த டிஸ்க்குன்னு பார்த்துங்க. என்னோடது இப்போ டிஸ்க்கு 1ல் இருக்குது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். SELECT செலக்ட் ஸ்பேஸ் டிஸ்க்கு DISK ஸ்பேஸ் விட்டுட்டு எத்தனை டிஸ்க்குன்னு பாருங்கள். என்னோட டிஸ்க்கு 1ல் பென்ட்ரைவ் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் டிஸ்க்கு 1. இதில் என்னோட 32 GB பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்க்கு 1 இப்போ என்ட்ரு கொடுங்க. உங்களுக்கு 2 இருந்துச்சுன்னா டிஸ்க்கு 2ன்னு கொடுத்து கூட என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ செலக்டர்னு வந்திருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம எதுக்காண்டி பென்ட்ரைவை க்ளீன் பண்ணுறோம்னா, அதில் வைரஸ் ஃபைல் இல்லாட்டி கரெக்டான ஃபைல் இருந்தால் கூட சில நேரம் பென்ட்ரைவ் ஃபார்மட் ஆகிருக்கும். கரெக்ட் ஆகிட்டு ஃபார்மட் ஆகாமல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்ம க்ளீன் கொடுத்துருவோம். CLEAN என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சக்சீடட் இன் க்ளீனிங் சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ ஓகே, இப்போ க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, CREATE க்ரியேட் ஸ்பேஸ் விட்டுட்டு PARTITION பார்ட்டிஷன் ஸ்பேஸ் விட்டுட்டு PRIMARY கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரின்னு கொடுக்கணும். படிக்குங்க. கிரியேட் பார்ட்டிஷன் சக்சீடட் இன் கிரியேட்டிங் ஸ்பெசிஃபைடு பார்ட்டிஷன் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ எக்ஸிட்னு கொடுத்துட்டு வெளியே வந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பென்ட்ரைவ் வந்து ஃபார்மட் பண்ணணும். ஸோ திஸ் பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் பென்ட்ரைவ் இப்படி எதுவுமே இல்லாமல் வெறும் ஐக்கான் மட்டும் காமிக்கும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மட்டுன்னு கேட்கும். ஃபார்மட் கொடுங்க. ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபார்மட் ஆயிரும். ஃபார்மட் கம்ப்ளீட் வந்துருச்சு. இனிமேல் நம்ம பென்ட்ரைவை நார்மல் யூஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஒரு ஐடியாஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.